கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்வதற்குள்ள நமக்கு இருக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன, தேவனை எப்படி அறிந்து கொள்வது? சிம்பிளா, அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக அதனுடைய விளைவு என் வாழ்க்கையில என்னவா இருக்கும், அதை குறித்து சிந்திக்க போகிறோம். முதலாவதாக, நம்ம கையில வச்சிருக்க வேத புஸ்தகம் இருக்கு இல்லையா, இதுதான் தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி. முதல்ல அதுல ஒரு உறுதியை ஒரு மனிதன் பெற்றிருந்தால் ஒழிய அவன் கடவுளை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. சரி, இதற்கு மாற்றாக இருக்கிறது என்ன? வேத வசனங்கள் தான் சோர்ஸ் ஆஃப் தியாலஜி, அதாவது கடவுளை குறித்து அறிந்து கொள்வதற்கான மூலம், ஆதாரம். இதுதான் தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே. இப்ப இதற்கு மாற்று இருக்கணும்ல, அது என்ன மாற்று அப்படின்னா, ரிலீஜியஸ் கான்சியஸ், மனிதனுடைய மத ரீதியான மனநிலை. அதாவது மனிதனுடைய மனதிலே இயல்பாக எழும்புகிற காரியங்கள் என்ன? கோபம், பொறாமை, சிற்றின்பங்களை நோக்கி ஈர்க்கப்படுவது, அசுத்தம், காம விகாரம், சகலவிதமான கொலைகள், கோபங்கள், லாபங்கள், இதெல்லாம் மனிதனுடைய இதயத்திலிருந்து எழும்புகிறது. ஒன்றும் மறந்துடக்கூடாது, மதம் இதுவும் மனிதனுடைய இருதயத்தில் எழும்புகிற ஒரு காரியம்தான். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னங்க ரிலீஜன் அப்படின்னா டெஃபினேஷன் அப்படின்னா, என்னுடைய அபிப்பிராயத்தின்படி எனக்கான கடவுளை நானே உண்டு பண்ணி கொள்வது. என்னுடைய இருதயத்திலே என்ன தோன்கிறதோ அதன் அடிப்படையிலே ஒரு கடவுளை என்ன பண்றது, நானே உருவாக்கிக்கிறது. இல்ல, என்னுடைய இருதயம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையிலே கடவுளை தேடுவது. என்னுடைய இருதயம் என்ன சொல்கிறதோ, எனக்கு என்ன தோணுதோ அதன் அடிப்படையிலே கடவுளோடு என்னுடைய உறவை அமைத்துக் கொள்வது. இதைதான் நம்ம பார்க்க போறோம். வேத வசனங்களே தேவனை அறிகிற ஆதாரம். இதற்கு மாற்றாக என்ன வருது அப்படின்னா, மனிதனுடைய மத ரீதியான மனநிலை. C.W. லூயிஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, உங்கள் வேதாகமத்தை மூடி வைத்துக் கொண்டு தேவன் மௌனமாய் இருக்கிறார் என்று சொல்லாதீர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனங்க ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அதெல்லாம் ஜனங்களால முடியும், ரொம்ப எளிமையா முடியும். ஏன்னா அதெல்லாம் யாருடைய இருதயத்திலிருந்து வர்றது? அவங்க இருதயத்திலிருந்து வர்றது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்தப்பா நான் பேசி என்ன பண்ணியிருக்கேன், வச்சிருக்கேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வழி என்ன பண்ணணும், காட்டுங்க. நல்ல வழி எங்க காட்டியிருக்கிறாரு? வேதாந்தத்துல காட்டியிருக்கிறார். அப்ப வேதாந்தத்திற்கு, வேதனுடைய வசனங்களுக்கு மாற்றாக என்னுடைய மனதிலிருந்து எழும்புகிற மத ரீதியான எண்ணங்களை என்ன பண்ணிக்கிறேன், ரீப்ளேஸ், இந்த வேதத்திற்கு மாற்றாக நானே வைத்துக் கொள்கிறேன். அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுக்கு பதிலாக மதத்தை கொண்டு வந்து விடுவேன். நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுக்கே மாற்றாக எதை கொண்டு வந்துடுவேன், மதத்தை. புரிஞ்சுக்க முடியலைங்க அப்படின்னா வாசிக்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12:6. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்லுகிறேன். ரொம்ப சாதாரணமா இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்? ஜனங்க அப்ப யாரை பெருசா எதை பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க? தேவாலயத்தை பெருசா நினைச்சிருந்தாங்க. எதை விட பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க? கடவுளை விட பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப சரியாது, இன்னைக்கு அது நடக்குதா? ஜனங்கள் எதுலயே ஆர்வம் கொள்கிறார்கள்? தேவாலய இது கட்டடம். சொல்லிட்டேன்ல, ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு மரத்துக்கு கீழே தான் கூடுவாங்க, ஆப்பிரிக்கா முழுவதும் பெரும்பாலும். ஏன்னா அது ஏழை தேசமா இருக்கிறதுனால. அப்ப அவங்களுக்கு நீங்க ஈஸியா புரிய வச்சிடலாம். என்ன புரிய வச்சிடலாம்? அவங்களுக்கு சபைக்கு வரணுங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு மரத்துல அந்த மரத்தடிக்கு கீழே வரணும், அவ்வளவுதான். ஜனங்கள் எதிலே ஆர்வம் கொள்கிறார்கள்? பண்டிகை தோறும் இந்த தேவாலயத்தை சுத்திகரிப்பவா, இந்த தேவாலயத்தை சுத்திகரிக்கவா? சோக்கால் எதுல ஜனங்க ஆர்வம் கொள்றாங்க? எதை சுத்திகரித்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம், இதுல வேலை பார்த்தா எனக்கு என்ன உண்டு உண்டு. கிளியர்? இதை புரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. ஏன் அப்படி அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு? சாட்சா தத்ரூபமா கடவுளே முன்னாடி இருக்கிறாரு, ஆனாலும் என்ன பண்ண முடியல, ஜனங்களால அவர் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவங்க தனக்கான தேவனை இவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதனால மெய்யான தேவனை இவங்க என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. மேசியா வருவார், அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்னு இவங்களுக்கு என்ன கிடந்துச்சு, ஒரு யூகம் இருந்துச்சு. இவங்க ட்ரெடிஷன், பாரம்பரிய ரீதியாக மேசியா என்ன பண்ணுவாரு, ரைட்டா,
அப்படியெல்லாம் இவங்க வச்சுட்டு இருந்தனால, கையில பைபிள்லாம் வச்சிருந்தாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு பாரம்பரியங்களையும், பாரம்பரியம்னா நத்திங் பட் ட்ரெடிஷன், ரிலீஜியஸ் ட்ரெடிஷன், பாரம்பரியங்களை என்ன கொண்டு வந்துட்டாங்க, தேவாலயத்திற்கு தேவ வசனங்களுக்கு மாற்றாக கொண்டு வந்துட்டாங்க. நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, கடவுளுடைய இடத்தையே எதை எடுத்து கொண்டது, மதம் எடுத்து. உங்களுக்கு தெரியுமா, யூத மதத்தை முக்கிய வராருன்னு சொல்லிதான் யாரையே சிலுவையில இறஞ்சாங்க. யூத மதத்துக்கு ஆபத்து வந்துருச்சு. மதத்தை காப்பாற்றுவதற்காக யாரை கொள்கிறார்கள் அப்படின்னா, அந்த பைபிள் இஸ் கிளியர். கடவுள் மதத்திற்கானவரும் அல்ல, மதமும் கடவுளுக்கானது அல்ல. இப்படி மெல்ல வாங்க. என்னங்க இது, இப்போ இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? என்னுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான, நிறைய பேருக்கு மேக்ஸ் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிற அப்ளிகேஷன், நடைமுறை வாழ்வில் அதனால என்ன பயன்? 20லேருந்து 10 போனால் 10. அது வரைக்கும் எனக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு. அதுக்கு மேலே எனக்கு என்ன இல்லை, பிடிக்கல. ஏன்னா அதில் இருக்கிற நடைமுறை பயன் எனக்கு தெரியாது. சரி கவனிங்க, சொல்லிட்டேன் இல்லையா? மனுஷன் ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, மனுஷனுக்கு கடவுளை தேடி அலைந்து கண்டுபிடிக்க மனிதன் விரும்புகிறான். கடவுளை நான் என்ன பண்ணணும், தேடி முயற்சித்து அப்புறம் என்ன பண்ணணும், அவரை நானே என்ன பண்ணணும், அப்படி மனநிலை இருக்கிறதுனாலே செல்ஃப் ரெவலேஷன், தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்துவதை அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஏற்க. ஏன்னா மனிதன் மத ரீதியாக முயற்சிகளிலே, தேவனை தேடுவதிலே, அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ஈடுபடுவதன் மூலமாக பெருமை கொள்கிறான். நான் போய் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துக்கணும், நான் எங்கேயாவது நடந்து போகணும், நான் சாப்பிடாம என்ன பண்ணணும், விரதம் இருக்கணும், நான் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டுக்கணும், நான் நிறைய காசு போனால் என்ன பண்ணணும், செலவு பண்ணணும், மத ரீதியாக அப்படி செய்யணும். அப்படிலாம் செய்யும் பொழுது கடவுளை தேடி நான் அலைஞ்சி நானா முயற்சித்து வருத்தி கொண்டு நான் கடவுளை என்ன பண்ணுவேன், கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கு. ஆனா வேதம் திட்டவட்டமாக சொல்றது செல்ஃப் ரெவலேஷன். தேவன் தன்னை தானே வெளிப்படுத்தினால் ஒழிய மனிதனால் அவரை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்ப தேவன் தன்னை வேத வசனத்திலே என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப இதை வாசிங்க, இதன் மூலியமா நீங்க கடவுளை புரிஞ்சுக்க வரலாம். இதுல அவர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. இல்ல இல்ல இல்ல, நான் என்ன பண்ண போறேன், தேட போறேன். பைபிளுக்கு வாங்க. மோசேயின் இடத்தில் மட்டுமா தேவன் பேசுவார்? பழைய பாட்டில் வாசிச்சிருக்கீங்களா? எங்களை கொண்டெல்லாம் பேச மாட்டாரா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? இப்ப அவங்களுடைய பிரச்சனை என்ன? மோசேயினுடைய சகோதரியின் கணவர் மீரியாம், இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, மோசே மேல பொறாமை கொள்றாங்க. மோசேயின் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பேசுவார். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை கொண்டு மட்டுமா பேசுவாரு, எங்களை கொண்டு பேச மாட்டாரா? அப்படி ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்ப கடவுளுடைய அதிகாரத்தை, நியமத்தை அவங்க என்ன பண்றாங்க, அலட்சியம் செய்யறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? தேவன் என்னோடு பேச வேண்டும், அவ்வளவுதானே சப்ஜெக்ட். அதை மட்டுமே ஒருவன் எதிர்பார்த்தான்னா, கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியணுங்க, அவர் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும், அவரை பத்தி நான் அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஆனா ஒரு மீடியம் வச்சிருக்கிறார். மீடியம்னா ஒரு, இப்ப கிடையாது, அது ஒரு மீடியம், ஒரு ஊடகத்தை வைத்திருக்கிறார். மோசேயின் மூலமாக மனிதர்கள்ட்ட என்ன பண்ணுவாரு, பேசுவார். என்ன சொல்றாரோ அதை மோசைட்ட என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. மோசை என்ன பண்ணுவான், ஜனங்களுக்கு என்ன பண்ணுவான், டீச் பண்ணுவான். இப்ப இந்த நோக்கம் நிறைவேறுதா இல்லையா? நான் ஆண்டவரை அறிஞ்சுக்கணும், அவர் என்ன நினைக்கிறான்னு விரும்புகிறேன், நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், அவரை என்ன பண்றேன், உறவுக்குள்ள ஆசைப்படுறேன், அவரை நெருக்கி சேர ஆசைப்படுறேன், அவர்கிட்ட எனக்கு அவரை குறித்து அறிந்து கொள்வதற்கு தேவையான அறிவு ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னா மோசே பேசினாலே அது பர்பஸ் சால்வ் ஆயிடும். ஆனா ஜனங்க ஏன் அதை எதிர்த்தார்கள்? இந்த ஆன்மீகத்தினால் நான் பயனடைந்தனா இல்லையாங்கிறது அடுத்தது. ஆனா இந்த ஆன்மீகம் எனக்கு பெருமை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். தேவன் பேசுகிறார், அதுல என்ன நோக்கம் இருக்கு, நான் கீழ்ப்படிக்கணும், அவரை அறிஞ்சிக்கணும், பர்பஸ் என்ன பண்ணுது, சால்வ் ஆகுது, அவ்வளவுதானே. ஆனா ஜனங்க அந்த பர்பஸ்ல மட்டும் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. 5000 பேர் உட்கார்ற சபையில வேற பைபிள், இங்க ஒரு பைபிளா? 4 பேர் வர சபையில ஒரு பைபிள், கீபோர்டு இருக்கிற சபையில ஒரு பைபிள், கீபோர்டு இல்லாத சபையில ஒரு பைபிளா? பைபிள் சேம். இப்ப ஜனங்களுடைய விருப்பங்கள்ல ஏன் பிரச்சனை, ஏன் அது தப்பு செய்யுன்னு சொல்ல வரல, அந்த பிளக்சுவேஷன் ஏன் நடக்குது? இப்ப ஜனங்களுக்கு என்னன்னா, மோசேயின் ஆகமத்தின் வழியாக நான் வாசித்து அதை கற்றுக்கொண்டு நான் தேவனை அறிவதில்லை, எனக்கு என்ன கிடையாது, ஒரு பெரிய, நீங்க மோசையை அறிந்தீர்களானால் என்னையும் அறிவீர்கள் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? மோசே யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார், தேவனை குறித்து. அப்ப ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமத்தை வாசிச்சாலே
யாரை பத்தி நீங்க அறிஞ்சிக்கலாம்? தேவனை குறித்து அறிஞ்சிக்கலாம். ஆனா ஜனங்கள் அதுல விருப்பப்படுறாங்களா? இல்ல. ஆண்டவர் என்கிட்ட பேசணும். ஆண்டவர் அதுதான் ஏன், ஏன்னா அதிலே எனக்கு ஒரு என்ன இருக்கு, எனக்கு ஒரு ஆன்மீக அந்தஸ்து. நான் முயற்சித்து அவர் என்ன பண்ணணும், கண்டுகொள்ளணும். இன்னைக்கும் இந்த டிவியில வரவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில இயேசுநாதர் வந்தாரு, எனக்கு ஒரு ரகசியத்தை என்ன பண்ணாரு, சொல்லி கொடுத்தாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோசேக்கு சொல்லி கொடுக்காத ரகசியத்தை யாருக்கு சொல்லி கொடுத்துட்டாரு? ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, மோசே பேசினது அந்த ஆகமங்கள்ல இருந்து நான் என்ன பண்ணணும், தேவனை என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். மோசேயின் ஆகமம், அதிலிருந்து தான் நாம் தேவனை என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அன்னைக்கும் என்ன பிரச்சனைனா, மோசேகிட்ட இருந்து தான் நான் கத்துக்கணுமா? ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? டைரக்டா தானே பேசணும். வா பேசுறேன். என் வார்த்தைகளை நீதான் ஆசைப்பட்ட, நல்லா கேட்டுக்க. என் தாசனாகிய மோசேயோ போதும். கவனிங்க, இப்ப இங்க மோசேனா ஊழியக்காரன் புதிய ஏற்பாடுல அப்படி நினைக்க கூடாது. கவனிங்க, இதை வச்சு யாரும் உங்களை பயமுறுத்தினா பயமுறுத்தவும் என்ன பண்ணாதுங்க, இடம் கூடாதுங்க. நான் பாரு கர்த்தருடைய ஊரு, நான் சொல்றதை கேளு, அப்படிலாம் கிடையாது. புரியுதா? மீரியாமுக்கு என்ன வந்துச்சு? குஷ்டரோகம். வேற ஒன்றும் கிடையாது. ஏன் குஷ்டரோகம் வந்துச்சு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், மோசேனா இங்க நான் தான் மோசே, எனக்கு விரோதமா பேசிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அப்பெல்லாம் சொன்னா நம்பாதீங்க. பிலீவர்ஸ் பிரீஸ்ட்ஹுட். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், மறந்துடாதீங்க. என்ன சொல்ல வரேன், சப்ஜெக்ட் அங்க என்ன அப்படின்னா, ஏன் மோசே வழியாக பேசுகிற அந்த தேவனுடைய வழி திட்டத்தை ஏன் மனிதர்கள் எதிர்த்தார்கள்னா, அப்படி அவர் பேசக்கூடாதுங்க. கடவுளுடைய வார்த்தைகள் மட்டும் எனக்கு போதும் அப்படி கிடையாது. அதை எனக்கு என்ன வேணும், தேவனை நான் தேடி என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். நாய் வாழை பிடிக்கிறதுக்கு சுத்தம் தெரியுங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கையை ஊத்துங்க. அது வாழை பிடிக்கிறதுக்கு அப்படியே சுத்தும். கடைசியில் வாழை என்ன பண்ணிடும், நச்சுன்னு பிடிச்சிடும். பிடிச்சோடனே படுத்துக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது ஒரு பெரிய திருப்தி. வாழை சுற்றி என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா அது ஜனங்களுக்கு எந்த விதமான இதையும் என்ன பண்ணல, தரல. அதுல ஒரு பெரிய என்ன கிடையாது, ஒரு கிக் கிடையாது. ஏசு கிறிஸ்து உங்க நடுவில் போறாரு, ஏசு கிறிஸ்து பக்கத்துல ஒடியாராரு அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இருக்கு? நாய் வந்து வாழை சுத்த முடியும்னா புடிச்சிட்டு அப்புறம் கடைசி 3வது பாட்டுக்கு பிடிச்சாச்சு, பொத்துன்னு விழுந்துருவாங்க கீழே. அவங்களுக்கு என்னன்னா தேடி என்ன பண்ணியாச்சு, பிடிச்சாச்சு. ஒரு திருப்தி. ஜனங்களுக்கு வெளியே போகும்போது ஒரு பெரிய திருப்தி இருக்கும். இந்த தலையில சீப்பை வச்சுட்டு உம்மரமா தேடிட்டு இருப்பான். மூக்கு கண்ணாடியை தலையில வச்சுட்டு சீப்பை தலையில வச்சுட்டு உம்மரமா தேடிட்டு இருப்பான். அப்ப தேடிட்டு இருக்கவன்ட்ட போய் சீப்பு தலையில தான் இருக்குன்னா அதை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா உம்மரமா தேடிட்டு இருக்கான். எத்தனை புரியுது? நானே சீப்பை தேடிக்கிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. உன் தலையில தான் இருக்கு. நான் ரொம்ப இதெல்லாம் காதலியே என்ன பண்ண மாட்டேன், போட்டுக்க. இதை ஒன்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஜனங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு வேணும். அதுல இவங்க பெருமை கொள்றதற்கு எதுவுமே அதுல இல்லை. அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னா, கடவுளுடைய வழிமுறையை என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. மோசேயின் ஆகமத்தை நீங்க வாசிங்கனாலே நீங்க யாரை அறிஞ்சிக்கலாம், கடவுளை. ஆனா என்ன சொல்றாங்க, மோசேக்கிட்ட எப்படி பேசணும், அப்படி ஏன்ட்ட என்ன பண்ணணும், பேசணும். மார்க் 12:26 வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க. மோசேயின் ஆகமம் வேற ஒண்ணும் இல்ல. முதல் 5 புத்தகம் என்ன சொல்றாரு, மோசேயின் ஆகமத்தை நீங்க வாசிக்கலையா? அப்போஸ்தலர் 15:21 வாசிங்க. மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியா.
அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா, அந்த இடத்துல இருக்கிற பொருளுக்கு போக கூடாது. சிம்பிளா பைபிள் புதிய ஏற்பாட்டிலே முதல் 5 புஸ்தகத்தையும் புதிய ஏற்பாட்டு காலத்துல என்னன்னு சொன்னாங்க? மோசேயின் ஆகமங்கள். இப்ப சொல்லுங்க, மோசேயின் ஆகமங்களே நான் வாசிக்க மாட்டேன். மோசையோட தான் கர்த்தர் பேசுவாரா? நான் ஜெபம் பண்ணா என்கிட்ட பேச மாட்டாரா? நான் ஜெபம் பண்ணேன், ஒரு அறைக்குள்ள ஒரு பெரிய ஒளி வந்தது, ஒரு அறைக்குள்ள பெரிய ஒளி வந்துச்சு, உடம்பெல்லாம் அப்படியே புல்லு அரிச்சது. அருள்நாதர் இயேசு எப்படி நின்னாரு? என்ன சொல்ல வராங்க? மோசைகிட்ட தான் பேசுவாரா எங்கள்கிட்ட? ஏன் மோசையின் ஆகமத்தை பைபிளை நலிஃபை பண்றாங்க? ஏன் வேதாகமத்தை பொருளற்றதான் மாத்துறாங்க? ஆன்மீகம் இவர்களுக்கு பெருமையா மாறி அந்தஸ்தா என்ன பண்ணணும்? மாறணும். இது விழுந்து போன மனிதனுடைய மனநிலை. ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம். ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மனிதர்களை ஆய்வு செய்யறவங்க, மானுடவியல் ஆய்வு செய்யறவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறும் இடுப்புல துணி மட்டும் அதை இலகலை கட்டிட்டு இருக்காங்க. அரை நிர்வாணமா இருக்கிற மனிதர்கள் கூட ராத்திரி ஆனா நெருப்பை கொளுத்தி கடவுள் என்ன பண்றாங்க? வேண்டிக்கிறாங்க. அன்சிவிலைஸ்ட், எந்தவித நாகரிகம் இல்லாத இடங்கள் கூட மனிதன் என்ன பண்றான்? ஒரு வழிபாட்டையும் தனக்கான கடவுளையும் உருவாக்குகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை வெட்டுங்க. அங்க திருமணம் நுழைஞ்சிருக்காது, திருமணம்னு ஒரு நாகரிகம் இருக்காது, சுகாதாரங்கிற ஒரு நாகரிகம் இருக்காது, பச்சைக்கறியை சாப்பிடுவான். ஆனா அங்கேயும் ஒரு வழிபாட்டை மனிதன் என்ன பண்ணிருப்பான்? கண்டுபிடிச்சிருப்பான். யார் சொல்லி கொடுத்தது? எஸ், அவனுடைய மனதே அவனுக்கு என்ன பண்ணுது? சொல்லி தருது. கடவுளை வழிபடணும், கடவுள் ஒருத்தருக்கா, மனதை என்ன பண்ண அவனுக்கு சொல்லி தருது. அது சரியா? ரைட். இப்ப அந்த மனிதன் வெளியே வந்து நாகரிகம் அடைகிறான், படிக்கிறான், நல்ல கோட் சூட்லாம் போட்டுக்கிறான், நிறைய பணம் வருது, நவீனமயம் மாறுறான், அறிவியல் பூர்வம் மாறான். இப்ப கடவுளுடைய அவன் தொழுது கொள்ளுகிற விதமும் எப்படி மாறுது? அறிவியல் பூர்வமாக மாறுது. இப்போ அவன் கற்ற தேவாலயங்கள் எப்படி மாறுது? அழகா மாறுது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? ரெண்டுமே மனுஷனுடைய மனநிலையில இருந்து வரதுதான். காட்டு மிராண்டியா இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணான்? குகையில என்ன பண்ணான்? கடவுளை வழிபட்டான். அவன் நெருப்பு மூட்டி என்ன பண்ணான்? கடவுளை வழிபட்டான். பாறை ஓவியங்களை வரைஞ்சு என்ன பண்ணான்? கடவுளை வழிபட்டான். இவன் சிவிலைஸ் ஆகி வெளியே வந்தான்னா, வெளியே வந்து இன்னைக்கு நவீனமயமாட்டு அறிவியல் வந்ததுக்கு பிற்பாடு, நிறைய காசு பணம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றான்? நவீனமயமா என்ன பண்றான்? இந்த மாதிரி கட்டிடங்களை கட்டி அல்லது கோயில்களை கட்டி என்ன பண்றான்? அதுல வந்து ஃபுல் ஏசி, சர்ச் பேர் போட்டு பிராக்கெட்ல என்னது? ஃபுல் ஏசி. ஏசி தப்பு கிடையாது. கவனிங்க, புரியுதுங்களா? பெண்டிகாஸ்ட் ஆட்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்மை வச்சு போட்டு அடிச்சு துணியை சுற்றி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அடிச்சிருப்பாங்க. அப்புறம் அது எப்படி ஆச்சு? டிஜிட்டலா மாறிச்சு. அன்னைக்கு கொட்டடிக்கும் போது என்ன வந்தது? ஆவியானவர் வந்தார். இன்னைக்கு எங்க வர? டிஜிட்டல் மயமானவனா ஆவியானவர் வராது. இதெல்லாம் இவங்கள உருவாகிவிட்டது. ஏன்னா இதுல இவங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. மோசேயின் ஆகமங்களை வாசித்து கடவுளை அறிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணல யாரும் நினைக்கல. ஏன்னா அதுல இவங்களுக்கு என்ன தேவை? வேத வார்த்தைகளுக்கு இணையாக என்னுடைய அபிப்பிராயத்தின்படி கடவுளை தேடப் போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா, இந்த அபிப்பிராயங்கள்லாம் மதமாகி கடைசியில் என்ன ஆயிரும்? கடவுளுக்கே மாற்றாக ஒரு மதத்தை என்ன பண்ணிடுவேன்? கொண்டு வந்துடுவேன். அந்த மதத்தை ஒழிக்கணும்னு நினைச்சாருன்னா இயேசு கிறிஸ்துவை ஒழிக்கவும் நான் என்ன பண்ணிடுவேன்? தயாராக மாறிவிடுவேன். மறந்துடக்கூடாது, தேவாலயத்திலும் கடவுள் சொல்றாரு நான் தேவாலயத்திலும் பெரியவருங்கிறாரு. அப்ப யார் அவங்க பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க? தேவாலயத்தை பெருசா, வழிபாட்டு முறைகளை பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு ஏன் போனாங்க? ஏன்னா மோசேயின் ஆகமங்களின் வழியாக இவர்கள் யாரும் அறியல, ஆண்டையில அறியல. அப்ப அதற்கு காரணம் என்ன? பைபிளை படிச்சு நான் ஆண்டவரை அறிஞ்சிக்க மாட்டேன், நான் என்ன பண்ண போறேன்? ஒர்க்ஷிப் பண்ண போறேன். விசுவாசம் வந்து நம் கடவுளை விசுவாசிப்பது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா விவரம் கத்துக்கிட்டு தான் கடவுளை விசுவாசிக்க போறேன். அது கிடையாது. விசுவாசம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த விசுவாசம் சரியானதா அப்படிங்கிறத நல்ல புத்தியை கொண்டு, அறிவை கொண்டு, அனுபவங்களை கொண்டு சோதிச்சு பார்க்கணும். இவ்வளவு வசனத்தை பார்த்தா புரியும். கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு உயிர்த்தெழுந்த உடலோடு கூட
ஒரு அறைக்குள் நுழைகிறார். அந்த அறையில 12 பேர் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அப்போ அந்த அறைக்கு போகும் பொழுது 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவரை பார்த்துட்டாங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அந்த இடத்துல யாரு இல்லைன்னா தோமா கிடையாது. அப்ப தோமா மிஸ்ஸிங்னு நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னு தோமா கிட்ட வந்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்து அந்த ஹோல்ஸ் காயத்துல விரலை போட்டு பார்த்தாதான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். எங்க இருக்கு வாசிக்கிறீங்களா? அல்ல எடுத்து காட்டவா? யோவான் சுவிசேஷ புத்தகம் 20:25 வாசிங்க. நான் கர்த்தரை கண்டு என் கையை விழாவிலே போட்டால் ஒளிய நான் என்ன பண்ண மாட்டேன். இது தப்பா சௌரியா? எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் விசுவாசம் என்னன்னு சொல்லுங்க. காணப்படாதவைகளின். நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னா அதை நம்பணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா நான் பார்க்கிறேன், எனக்கு அது தெரியுது, எனக்கு அது புரியுது. அப்புறம் அதை நம்பணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதை விசுவாசியின் அவசியமே இல்லை. நான் காணாதவைகளை ஒன்றை குறித்து நிச்சயம் உள்ளவனாக இருக்கிறேன்னா அதுதான் நான் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். அப்படின்னா விசுவாசம் என்பது புலன் அறிவுக்கு மேலானது. அப்ப தோமா செஞ்சது தப்பு. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா? நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிறேன். புலன் அறிவுல நான் என்ன பண்ணல, தேவனை பார்த்து என்ன பண்ணல, அப்படி பார்க்கல. காணாமல் இருக்கிறேன், காணாமல் இருந்து அவர் என்ன பண்றேன், அது எப்படிங்க? அப்ப அது மூட நம்பிக்கை தானே? கிடையாது. ஃபெய்த்ங்கிறது என்னன்னா ரீசனபிள் அசம்ஷன். அதாவது நான் காணாத ஒன்றை நம்புகிறேன், ஆனால் காணாத உண்மையை நம்புகிறேன். எதையோ ஒண்ணு நம்பல, எதையோ ஒண்ணு நம்பலாதான் மூட நம்பிக்கை. நான் காணவில்லையே ஒழிய நான் காணாத உண்மையை தான் என்ன பண்றேன், நம்புகிறேன். ரிலையபிள் இன்ஃபர்மேஷன், ரீசனபிள் அசம்ஷன், இதெல்லாம் புரிஞ்சுங்க. வாலிபர் கவனிங்க. எப்படி நம்புறீங்க அப்படின்னா, நான் நம்புவதற்கு காரணம் இருக்கிறது. காணாமல் நான் விசுவாசிக்கிறேனே ஒழிய நான் பொய்யானதையும் இல்லாததையும் விசுவாசிக்கிறேன் அர்த்தம் அல்ல. இதயம் துடிக்குதா உள்ள? இதயம் துடிக்குதா? சந்தோஷமா சொல்லுங்க. துடிக்குதா இல்லையா? எங்கிட்டு இருக்கு இதயம்? உள்ள இதயம் இருக்கா? பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்க்க முடியாது. எப்ப பார்க்கலாம் இதயத்தை? எப்பயுமே பார்க்க முடியாது. போட்டோ கிட்ட பிடிச்சிதான் காட்டுவாங்க. போட்டோ பிடிச்சி இதயத்தை போட்டா பிடிச்சிங்கன்னா 3500 ரூபா. இன்னும் தெளிவா வேணும்னா 7500 ரூபா. மூஞ்ச விட எது முக்கியம் சொல்லுங்க? ஒரு போட்டோ எடுக்கணும்னா 7500 ரூபா. கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணணுங்க அப்படின்னா இன்னும் கூட. அதனால மூஞ்ச விட எதை நல்லா பார்த்துங்க. நல்லா என்ன பண்ணுங்க, பார்த்துங்க, கவனிங்க. இதயம் உள்ள இருக்க நம்புறீங்களா? ஆனா என்ன பண்றேன், நம்புறேன். ரிலையபிள். என்னுடைய காணாததை நம்புகிறேன், ஆனா உண்மையானதை என்ன பண்றேன், நம்புகிறேன். இந்த இது நிறைய இடங்கள்ல வருது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும். நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கு என்ன பண்றோம், படிச்சுட்டு சொல்ல. கண்டும் கேட்டும் இருக்கிறத உங்களுக்கு என்ன பண்றோம். இப்ப ஐக்கியம் எப்படி உண்டாகுது? உபதேசத்தின் மூலமாக உண்டாகுது. டாக்டரினலா தான் என்ன உண்டாகுது. என்னுடைய உபதேச உடன்பாடும் உங்களுடைய உபதேச உடன்பாடும் ஒன்னாக இருக்கும் பொழுதுதான் அங்க என்ன உண்டாகுது, ஃபெலோஷிப், ஐக்கியம் என்ன வந்து உண்டாகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க தோமா தேவனை கண்டால்தான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால் அது தவறு. ஆனால் இங்க சொல்றாரு, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கண்டும் உணர்ந்தும் என்ன பண்ணணும், தேவனை விசுவாசிப்பேன் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லுவான் என்று சொன்னால் அதற்கு அவரை காணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் விசுவாசி, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒருவர் சொல்லுவார் என்று சொன்னால் அந்த விசுவாசம் உண்மையானதா, அந்த விசுவாசம் நல்லதா, அந்த விசுவாசம் வேத பிரகாரமானதா அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்கணும். எத்தனை பேருக்கு புரியுது இது வரைக்கும்? கரங்களை விட்டுங்க. பைபிள்ல இருந்து ஒரு 2 உதாரணம் பார்க்க போறோம். கடவுள் என்னை விட கொஞ்சம் பெட்டர் அப்படி புரிஞ்சு வச்சிருப்பாங்க. எண்ணிலிருந்து கடவுளை அறிந்து கொள்வது, இது ஒரு விதமான அறிவு. வேதத்தை வாசிச்சு நீங்க ஒரு அறிவை பெற்றுக்கொண்டாலுமே அந்த அறிவும் ஹியூமன்லி கண்டிஷன்டு, அதாவது எண்ணிலிருந்து அதை அறிந்து கொள்வது. எங்க அப்பா பேரு நடராஜன், என்னுடைய அம்மா பேர் வந்து சாந்தி. இப்போ சகோதரர் நடராஜன் வந்து சகோதரர் தினகரன்ட்ட
10,000 ரூபாய் பணம் கேட்குறார் ஒரு முறை, கொடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு இக்கட்டான நிலையில வந்து சகோதரர் நடராஜன் அவர்கள் மறுபடியும் என்கிட்ட ஒரு 15,000 ரூபாய் கேட்குறார். நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஒன்று புரிஞ்சுங்க, இது வந்து கற்பனை. இப்போ சகோதரர் தினகரர் எப்படிங்க கொஞ்சம் பண விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சகோதரர் நடராஜன் அவர்கள்ட்ட இங்கே உள்ளவங்க யாரும் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அது நல்ல மனுஷங்க, கேட்டால் என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பாங்க. சகோதரி சாந்தி அவங்க வந்து என்கிட்ட ஒரு முறை என்ன கேட்குறாங்க, 10,000 ரூபாய் பணம் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அன்னைக்கு சூழல் கொடுக்க மாதிரி இல்லை, பணம் கிடையாது, இல்லை அப்படின்ட்டேன். அகைன் மறுபடியும் ஒரு இக்கட்டான நிலை. எவ்வளோ வந்து விவரமாக என்கிட்ட சொல்லி போன முறை இல்லைன்ட்டீங்க, இந்த முறை இல்லைன்னு சொல்லிடுறாங்க, உங்களை நம்பி வந்திருக்கேன், ரொம்ப இக்கட்டான நிலைமை அப்படின்னு கேட்குறேன். அப்பயும் என்கிட்ட கொடுக்குறதுக்கு என்ன இல்லை, ஏமா நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட என்ன இல்லை, பணம் இல்லைம்மா அப்படிங்கிறேன். இப்போ வந்து வெளியே வராங்க, பெரிய ஏமாற்றத்தோடு வெளியே வராங்க. இப்போ இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் போய் தினகரன் எப்படிங்க கொஞ்சம் பண விஷயத்தில் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, நல்ல மனுஷங்க ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும். என்ன சிரிக்கிறீங்க? ஐயே எச்சிக்கையில் என்ன பண்ண மாட்டாங்க. என்னை குறித்த இந்த 2 உண்மைகள்ல எது உண்மை? ரெண்டுமே உண்மையா? கவனிங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உண்மை அதுல இருந்து வந்த வார்த்தை தான் என்னது, உண்மை அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு? உண்மை எப்பயுமே ஒண்ணுதான். எது மாறாததோ, எது ஒன்றாகவே இருக்கிறதோ அதுதான் என்னது, எப்பொழுதுமே உண்மை என்பது 2ஆ இருக்க முடியாது. இப்ப கொஞ்சம் யோசிங்க, எது உண்மை? இப்ப ரெண்டுல எது உண்மை? தினகரன் கொடுக்கிறவரா கொடாதவரா? இப்படிதான் நடக்கும். இதுதான் ஆக்சுவல். 2 தரப்பா பிரிஞ்சுட்டீங்க பாருங்க. இது பேர் தான் ஹியூமன்லி கண்டிஷன்டு. அதாவது ஒரு காரியத்தை குறித்து எனக்கு அறிவு இருக்கிறது, ஆனாலும் அது என்னுடைய அனுபவத்தில் இருந்து அந்த பாதிப்பிலிருந்து வரும். கர்த்தர் நல்லவர். இப்ப வாங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, படிச்சேன், முடிச்சேன், என்ன கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைச்சிச்சு. கர்த்தர் தான், கர்த்தர் மட்டும்தான். அப்புறம் ப்ராபப்ளி என்ன நடக்கும், உன்னுடைய சம்பாத்தியம் தான் உன்னுடைய திருமண வாழ்வை தீர்மானிக்கும். ப்ராக்டிக்கலாக தான். எங்கே சுற்றினாலும் உன்னுடைய சம்பாத்தியம் எதுவோ அதுதான் உனக்கான வரனை தீர்மானிக்கும். ப்ராபப்ளி, அதாவது ஒரு 90%. ரைட்டா? நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கணும்னா நல்லா என்ன பண்ணணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். இங்கே என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி பேனா வாங்கிட்டு போகக்கூடாது, நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணலாம். படிச்சது ஞாபகம் இருக்கணும் ஆண்டவரேன்னு என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு சொல்லி தரல பாருங்க. நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே நீங்க நல்ல சூப்பர்வைசரா வரணும் ஆண்டவரே. சூப்பர்வைசர்னா யார்? இந்த ஹால் ஓவர்சீ பண்றவங்க. கடவுளே, அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி படிக்கிறது. ஏன்னா அப்படி ஜெபம் பண்ணோம்னா அது அப்படி போயிடுவோம் நம்ம. 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறதுக்கு. ஏன்னா அது சிறந்த ஆண்மையை நினைச்சேன். ஏன்னா அப்படி சொல்லுவாங்க நம்மள்கிட்ட வந்து, நான் படிச்சுட்டு போனேன் அதே கொஸ்டின் வந்ததும்பாங்க. அதான் ஹியூமன்லி கண்டிஷன்டு. படிச்சுட்டு போனேன் அதே கொஸ்டின் தான் வந்தது. நான் அதே கொஸ்டினை போயிட்டு திருன்னு முடிச்சுட்டு வெளியே வந்தனாலும் உண்டு. இப்போ நான் கேட்டால் என்ன சொல்லுவேன்? இப்போ நான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டுட்டேன்ல. கவனிங்க, கர்த்தர் நல்லவரா இல்லையா? நல்லவர். அனுபவ ரீதியா கடவுளை வாழ்க்கையில ருசி பார்க்க முடியுமா இல்லையா? முடியும். ஏன் ஜனங்களுக்கு அப்ப நான் இருவேறுபட்ட நிலைப்பாடு கடவுளை குறித்து வருது? அது எதுல இருந்து வருது? அவங்களுடைய அனுபவம். ஒரு நபரோட கவனிங்க, எப்பயுமே ஏன்ட்ட வந்து சகோதரர் நடராஜன் நல்லவரா அப்படின்னு கேட்டா நான் நல்லவன்னு கெட்டவன் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்திலிருந்து என்கிட்ட எப்படி அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுதான் நான் அவரை அறிஞ்சிருக்கேன். நான் அவரை பத்தி என்ன பண்ண முடியாது, கன்க்ளூஷனுக்கு வர. என்னை குறித்து அவருக்கு சிறப்பான ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா அவர் நல்லவர். எங்க 2 பேத்துக்கும் ஒரு சுமூகமான உறவு இல்லை அப்படின்னா அவர் கெட்டவர் கிடையாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? எனக்கும் சில ஊழியர்களுக்கும் ஒரு சிறப்பான ஸ்கேலிங் இருக்காது. அதுக்காக அவங்க கெட்டவன் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? இவர் வந்து எப்ப பார்த்தாலும் ஏன்ட்ட சண்டை போட்டுட்டே இருக்காரு அப்படிங்கறதுனால நான் இவர் சண்டைக்காரன் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் மீறி கடவுளை அறிஞ்சுக்கிட்டா கூட அங்கேயே ஒரு சிக்கல் வருது. நம்முடைய அனுபவத்திலிருந்து கடவுளை என்ன பண்றது, நாம் அறிந்த அறிவுக்கு வலு சேர்ப்பது. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மதத்துல இருந்து ஆரம்பிச்சோம். தங்களுடைய அனுபவத்திலிருந்து கடவுளை என்ன பண்ணுவாங்க,
புரிஞ்சுக்குவாங்க. அதுல இருந்து வெளியேற வேண்டியது அவசியம். அவர் என்னவாக இருக்கிறாரோ அப்படியே அவரை அறிய வேண்டியது அவசியம். அதனாலதான் மத்தவன் சொல்றதை கேட்காதீங்க. ஆனால் வித்தியாசமான நிலைப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஏன் வருதுன்னா, அவர்கள் அனுபவத்தில் இருந்து கடவுளை என்ன பண்றாங்க, அஞ்சிட்டாங்க. யோபுவின் புஸ்தகம் 12:12. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. இருக்கா இல்லைங்களா? பெரும்பாலும் இருக்கணும். அவருக்கு வயசாரிச்ச ஒழிய என்ன கிடையாது. ஆனா இங்க வசனம் சொல்லுது பாருங்க, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. அடுத்து என்ன வராங்க பாருங்க, அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய். இப்ப யாரை வச்சு யாரை புரிஞ்சுக்கிறது? முதியோர்களை வச்சு கடவுளை புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? யோபு ஃபுல்லா யோபு வாசிக்கும் போது ஜாகிரதையா இருக்கணும். பாருங்க, வயசு ஆக 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 பயங்கர ஞானம் வருமே, பெரிய புத்தி வருமே. அப்ப கடவுள் எவ்வளவு நிலை பெற்றவரா, எவ்வளவு காலம் இருக்கிறாரு, அவருக்கு என்ன இருக்கும்? இப்ப யாரை வச்சு யாரை புரிஞ்சுக்கிறாங்க? தேவன் ஞானம் உள்ளவர் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஏங்க வயசானவங்களுக்கே எவ்வளவு புத்தி இருக்கும், அதை விட அவருக்கு நிறைய வயசு இருக்குல்ல, அப்ப அவருக்கு என்னதான் இருக்கணும்? ஹியூமன்லி கண்டிஷன். சங்கீதம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ. அவனிங்க எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். எப்படிங்க அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நமக்கு கண்ணை உண்டு பண்ணியிருக்காருல்ல, அப்பதான் கண்டிப்பா என்ன பண்ணுவார்? அவரு பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். காதை படைச்சிருக்காரு, எல்லாமே அவருக்கு கேட்குதுங்க அப்படின்னா, காதை உண்டாக்கினவர் கேட்கக்கூடியவரா தான் இருப்பார். இப்ப இந்த ரெவலேஷன் எங்க இருந்து வருது? இப்ப இந்த வெளிப்பாடு எங்க இருந்து வருது? மறுபடியும் எங்க இருந்து வருது? ஹியூமன்லி கண்டிஷன். சரி, இப்போ சம்மரி. மனிதனுடைய மத ரீதியான மனதை பிறக்கும் பொழுதே அவனுக்கு அது என்னது இருக்குது. அதனாலதான் நிர்வாணமா இருந்தா கூட, பச்சைக்கறியை சாப்பிட்டா கூட அவன் ஒரு வழிபாட்டு முறையை என்ன பண்ணிடுறான், யாரும் சொல்லி குடிக்காம ட்ரெஸ் போடணும்னு அவனுக்கு ஒருத்தவங்க போய் சொல்லணும், ஒருத்தன் போய் குக் பண்ணி தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவன் வழிபாட்டு முறையை என்ன பண்ணிடுறான், கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அவனுக்குள்ளேயே அது என்ன பண்ணுது, இருக்குது. அப்ப அந்த மனதை வச்சுக்கிட்டு கடவுளை அறிய முடியுமா? கண்டிப்பா என்ன பண்ணாது, முடியாது. அப்ப மெல்ல அவன் ஆக ஆக என்ன ஆகும்னா, மதத்தை உண்டு பண்ண திராணி உள்ள இந்த மனதே கடவுளுக்கு மாற்றாக என்ன பண்ணிடும், வந்துடும். கடவுளுக்கே மாற்றாக இந்த மத ரீதியான மதத்தை வந்த பொழுது, கடவுளே வந்து நின்னா கூட கடவுளை கொண்டுட்டு அந்த மதத்தை என்ன பண்ணுவான் மனுஷன், நிலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நினைப்பான். காரணம், மனிதன் அதிலேயே பெருமை கொள்கிறார். இரண்டாவதாக, கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அவன் என்ன பண்ணணும், தேவனை அறிந்து கொள்ளணும். மோசேயின் ஆகமத்திலிருந்து தேவனை என்ன பண்ணணும். ஏன் மோசையிட்ட தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரானா? ஏன் அப்படி சொல்றாங்க? பர்சனல் ரெவலேஷன். நான் கடவுளை கண்டுபிடிப்பேன். அதுல அவங்களுக்கு என்ன இருக்கு, பெருமை இருக்கு. வேதத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டு அதை வியாக்கியானம் செய்து கடவுளை அறிஞ்சு கொள்ளணும்னு என்ன பண்றது இல்ல, யாருமே என்ன பண்றது இல்ல, நினைக்கல. நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள்ட்ட பேசுவார். அது உண்மையா? மோசேயின் மூலமா தான் பேசுவீங்களா நீங்க அப்படின்னு பிரச்சனை வந்தப்ப என்ன சொன்னாரு? மோசே நாமத்துல தான் பேசுவாரு. எங்க தேவனுடைய திட்டம் எதுவோ அதுக்குள்ளதாங்க இருப்பாரு அவரு, அதுக்கு வெளியே. காட் கேன். அடுத்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கடவுளால் முடியுமா இல்லையாம்பாங்க. காட் கேன். ஆனா அவர் அது செய்ய மாட்டார். கடவுளை குறித்த தனிப்பட்ட அனுபவங்களையும் நம்ப தகுந்தது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். கர்த்தர் நல்லவர் அப்படிம்பாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் ஜெபம் பண்ண நடந்துருச்சு, கர்த்தர் நல்லவர். ஏன்னா எனக்கு ஒரு குறையும் வைக்கல, அதனால கர்த்தர் நல்லவர். இன்னொருத்தங்க கொஞ்சம் சங்கடத்துல இருந்தாங்கன்னா, கர்த்தர் ஒன்றும் அப்படி பெட்டரானவர் கிடையாது, அப்படி ஒன்றும் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. கொஞ்சம் வாரிகிரி என்ன பண்ணலாம், விடலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவர்கிட்ட இருக்கணும். அதுவும் நியாயமானது கிடையாது. உங்கள் சொந்த அனுபவங்கள்லேருந்து வெளியேறி உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை வைத்து நீங்க கடவுள் யாருங்கிறத தீர்மானம் பண்ணாதீங்க. உண்மையாகவே அவர் என்னவாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வரணும். அது எங்க தான் கிடைக்கும், வேதத்துல தான் அது கிடைக்கும். சரி, வாட் இஸ் த கன்க்ளூஷன்? என்ன முடிவு? கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? நீங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர்னு சொல்றீங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு சொல்றீங்க. தாவீது பையனுக்காக ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டாரா? புதிய ஏற்பாட்டுல பவுல் வந்து என்ன ஜெபம் பண்ணாரு? இந்த சரீரத்தில் இருக்கிற முள்ள என்ன பண்ணாங்க, அதை கேட்டாரா? கர்த்தர் கேட்டாரா? மீன்ஸ் அவருக்கு விரும்பின பதில தந்தாரா? நான் என்ன சொல்றேன், இப்ப ஜெபத்தை கேட்கிறவரா இல்லையா? அதான் எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறேன். கடவுளை குறித்த இருவேறுபட்ட பலதரப்பட்ட அபிப்பிராயங்கள் ஜனங்களுக்கு இருக்கிறது உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப என்ன சொன்னா இல்லையா, தினகரன் நல்லவரான்னு கேட்டாரு. இங்கே ரெண்டு இதா பிரிஞ்சிட்டீங்க. கடவுளை பட்ட பலதரப்பட்ட
அபிப்பிராயம். இப்போ போதகர்களையும் தங்களை எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, கர்த்தர் நல்லவன்னு சொல்றவங்கள என்ன பண்றாங்க, இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறவங்கள அது ஒரு சைடு என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. கவனிங்களா? சரி, ரைட்டுக்கு வாங்க. ஒரு நல்லவரா எப்படி? யோபுவின் புஸ்தகம் 11:7 வாசிங்க. அறிய கூடுமோ அப்படின்னா என்ன பதில்? கடவுளை உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். நீங்க புரிஞ்சுக்க முடியுமா, முடியாதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்கவே முடியாத ஒரு அளவுக்கு உள்ள ஒரு பீயிங், ஒரு நபர். ஆனால் எட் நோயபிள், ஆனாலும் அறிந்து கொள்ள கூடியவரே. கடவுளை உன்னால அறிஞ்சிக்க முடியுமா முழுசா அப்படின்னா முடியாது, கண்டிப்பா முடியாது. அது பெருசு. ஆனா என்ன சொல்றது, அவரை அறியாமல் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. தேவனை குறித்து அறிகிற அறிவே அறிவு இருக்கா இல்லையா? அவரை அறிவதே என்னது? அப்ப கடவுளை விளக்க முடியாத எல்லையில் இருப்பவர் உண்மை, ஆனால் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் அவரு இருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாகவே அவரை அறிந்து கொள்ள முடியும். நான் அதை கன்க்ளூட் பண்ணல, நம்ம அதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடவுளை நாம் குறித்த அபிப்பிராயங்கள் ஒரே மாதிரியா இருக்கா இல்லையா? எனக்கு அப்படி இல்லை. இப்போ வாங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் அனுபவிக்கிறேன், இனிமேல் எவ்வளவு கிருபையா இருக்கிறீர்கள், எல்லாம் சரி. ஒரு சமயம் அப்படி இருக்கு. சில சமயங்கள்ல ஃப்ரஸ்ட்ரேஷன், கடவுளை குறித்த ஒரு விரக்தி உணர்வு வந்துட்டு போகுது. இப்ப நீங்க என்ன பரிதாபமா பாக்குறீங்க பாருங்க, நிலைப்படல. காரணம் அவர் என் மீது கிருபையா இருக்கிறார். அவரை குறித்த என்னுடைய அபிப்பிராயம் அது என் கையில் இல்லை, அது அவர் வச்சிருக்கிறாரு. கவனிங்க, ஆனா சொல்றேன், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுது, வந்துட்டு போகுது. கடவுளை குறித்த ஒரு சலிப்புணர்வு அப்படி வந்துட்டு போகுது. சிம்பிளா சொல்றேன், நீங்க எல்லா நேரமே ஊக்கமாய் ஜெபிக்க முடியுமா? இல்ல. எல்லா நேரமே ஊக்கமாய் அவரை ஆராதிக்க முடியுமா? இல்ல. எல்லா நேரமே ஊக்கத்தோடு வர முடியுதா? சரி, அது வேணாங்க. உங்களுக்கு பிடித்த நபர்களோடைய எல்லா நேரங்கள்லயும் சுமூகமா இருக்க முடியுதா? இப்ப ரெண்டா ஒதுக்கிடுவோம், இவன் எனக்கு பிடிச்சவன், இவன் எனக்கு பிடிக்காதவன். இவன்கிட்ட எப்பயுமே என்னதான் காட்ட போறேன், மூஞ்ச காட்ட. இவன்கிட்ட எப்பயுமே சிரிச்சு பேசதான் போறேன். அப்படிங்கும் பொழுது பிடித்தவர்கள்ட்டே உங்களுக்கு எப்பயும் போல பிடிச்ச மாதிரி நினைச்சுக்க முடியுதா? அப்படி இல்ல. எனக்குள்ளேயே நான் முரண்படுறேன்னா இல்லையா? கடவுள் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல, சில நாட்களிலே, சில காலங்களிலே ரொம்ப சுமூகமானவர் போலவும், அவர் எனக்கு நன்மை செய்கிறவர் போலவும், சில நேரங்கள்ல சில காலங்கள்ல அப்படி கிடையாது. கடவுள் என் கூட இருக்கிறாரானாமே டவுட்டா இருக்கு. அப்படிங்கும் பொழுதும் ஒரு அபிப்பிராயங்கள், மாறுபட்ட அபிப்பிராயங்கள் வருது இல்ல, இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கு. அதுதான் ஏன் கேட்கிறேன், அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கேட்கிறேன். அதுதான் கன்க்ளூஷன். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடும். நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய பரிசுத்த வேதாகமம் எனக்கும் எங்களுக்கும் ஊழியம் செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.